ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். அதாவது நேற்றுக்கு அவார்ட் ஷோ இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது தான் நம்ம பிரவீன் பண்டட் சார் அவங்களோட யூடியூப் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? வீக்கா ரியூனியனுக்காக கனடாலேருந்து கேக் வந்தது. அதுக்கப்புறம் சுமதி அம்மா கிட்டேருந்து பழனிலேருந்து வந்து ஈரோடு அவங்க பழனி பஞ்சாமிர்தம் வந்தது. இதில் வந்து அப்டேட் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்காதவங்க போயிட்டு அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அதை பார்க்கும்போது நமக்கு டைம் போகிறதும் தெரியல. ஸோ நம்மள அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் கனடா பீப்புள்ஸ். யார் கேக் சென்ட் பண்ணாங்களோ அந்த லவ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சுமதி அம்மா, நீங்கள் உங்களுக்காக கோவில் போயிட்டு பஞ்சாமிர்தம் அனுப்புனது ரொம்ப 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 தேங்க்ஸ். இதில் வந்து நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பிகாஸ் இந்த மாதிரி லவ் வேறு யாருக்குங்க கிடைக்கும்? அவங்க அவார்டு கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? ஸோ இந்த மாதிரி லவ், இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க மேலே அளவு கடந்தில்ல. ஒன்று பார்த்தீங்கன்னா கடல் கடந்து நமக்கு வந்து கேக் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோயிலில் போயிட்டு ஸோ இவங்க நல்லா இருக்கணும், ஸோ ரேட்டிங்ஸ் அதிகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கயிறு, அந்த மஞ்சள் கயிறு வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் கழுத்துலையும் கையிலையும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபுல் வீடியோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கேக் அவ்வளோ டெம்டிங். வீக்கா ரியூனியன் லவ் யூ எம்என் டீம் ஃப்ரம் சாக்ஸ் கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக் பார்க்கும்போது எனக்கே டெம்ட் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் நம்ம விஜய்னாலே அங்கே சேட்டை இல்லாமல் இருக்குமாங்க? வீக்கானாலே செம்ம சேட்டை தான். அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நார்மலாக கேஷ்லாம் இருக்க மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அவ்வளோ லவ். ரோஸ் பொக்கே கொடுத்தது, அப்புறம் அங்கேருந்து டிஷ்யூ பேப்பர் வந்தது. ஸோ எல்லாமே நம்ம பிரவீன் சாருமே அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்தது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ விஜய் காவேரி 2 பேரும் சேர்த்து வச்சுக்காது வீக்கா ரியூனியனுக்காக ஒரு ஹாப்பி செலிப்ரேஷனாக அந்த கேக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு அப்படியே பட்டுட்டார். பட் ரொம்ப ஃபன்னாக, ஸோ ஆன் ஸ்க்ரீனில் இந்த ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்க 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. லேட்டாக தான் சாரதாமா வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணோம், நீங்கள் வரல, நாங்கள் கேக் கட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காத சாரதாவை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ தாத்தா, அதாவது இதில் ஒரு ஃபன் என்னென்னா, நம்ம டாக்டர் சார் சொல்லுவாங்க, அந்த வீட்டை விட்டு இங்கே வந்திருக்காரு இல்லையா? ஸோ அதனால தான் கேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வீக்கா ரியூனியன். அப்போ தாத்தா பாட்டி விட்டு வந்ததுக்கு கேக் கட்டிங்க அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து ரொம்ப ஃபன்னாக மொமெண்ட் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம குமரனோட விஜய் குமரன் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் 2 பாண்டிங்குமே அவ்வளோ நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு புதுவிதமான லவ் நல்லா இருக்குது அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி எபிசோடுமே பாருங்கள். ஸோ நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த தோசை ஊட்டி விடுவார். அது எல்லாமே பார்க்கும்போது அப்பா இவங்க என்னன்னா இவ்வளோ நல்ல பாண்டிங் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே அவ்வளோ ஹாப்பி. ஸோ துருதரமான விஷயங்கள். டிஆர்பிக்காக இப்போ பஞ்சாமிர்தம் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் குங்குமம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பஞ்சாமிர்தம் கொடுத்துட்ருக்காங்க. உங்களை பற்றி லெட்டருமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. வளர்ந்த பிள்ளை சுவாமி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம குமரன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க. நம்ம காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டி பை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதை கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், முடிஞ்சால் வந்து உங்களோட தடவை வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக செட்டுக்கு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓவரால் அந்த ஃபுல் வீடியோ அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. சில தான் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு. ஸோ என்னடா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கும்போது இந்த வீடியோ பார்த்தேன். முக்கியமான விஷயம் இதில் வந்து ஒரு கிஃப்ட் வந்து, அதாவது அந்த அம்மா சுமதி அம்மா கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக விஜய் டிவிக்கு தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்லாம் நீங்கள் விஜய் டிவிக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காவேரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு லவ் இருக்குது பாருங்கள். இதை விட அவங்களுக்கு வேறு என்ன பெருசாக இருந்துட முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த துண்ணூறு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் குங்குமம் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து டிஆர்பி 15 சம்திங் சொல்லுவார். அந்த ஒருத்தரை பார்த்து இப்போ நீங்கள் ரொம்ப வைரல் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு இன்றைக்குமே வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து தாலிக்கயிறுன்னு சொல்லிட்டு நம்ம குமரன் சொல்லுவாங்க. அதேமே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு காமிச்சு ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவார்டு கொடுத்தா என்ன, எங்களை ரெகக்னேஷன் பண்ண என்ன, எங்கள் ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே பெருமையும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க எப்படி சொல்லி உங்கள்கிட்ட கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நேற்று தான் எனக்கு வந்து நம்ம விஜய்க்கு அவார்ட் கிடச்சிது, அப்டேட்டுமே கிடச்சிது. அதை பற்றியுமே நான் நேற்றுக்கு பேசியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.